அவங்க சொல்கிற காரணம் கச்சத்தீவை கொடுத்ததுக்கு அது எதுக்கு, அதில் என்ன இருக்குது, ஒரு சொட்டு தண்ணி கூட இல்லைங்கிறார். இவருடைய ஆழ்ந்த அறிவை இதை பாருங்க. ஒரு தீவுக்கு நடுவில் இருக்கிற ஒரு இடத்துல, தீவில் கடலுக்கு நடுவில் இருக்கிற ஒரு தீவில் ஒரு சொட்டு தண்ணி கூட இல்லைங்கிறாங்க. தோண்டுனா தண்ணி வரப்போகுது, தண்ணிக்கு நடுவில் தான் அந்த நிலைமை இருக்குது. அது ஒரு காரணம், வேற ஏதாவது ஒரு காரணம் சொன்னால் கூட அது சிரிச்சுக்கிட்டாவது போகலாம். இப்படி ஒரு காரணத்தை சொன்னால் தலையில் அடித்து அழுகிறத தவிர வேறு என்ன இருக்குது? நீங்கள் எல்லாம் தலைமையேற்று இந்த நாட்டை, குறிப்பாக அது எங்கள் அண்ணன் செல்வ பெருந்தகை மாதிரி ஆட்கள்லாம் சொல்வதாக ரொம்ப வேடிக்கை. 4 பக்கமும் கடல் சூழ்ந்து இருக்கிற ஒரு நிலத்துக்குள்ள தோண்டுனா அப்படிங்கிறங்க, ஒரு கைட்டு அப்படி தோண்டினாலே தண்ணி வந்துடும். அதில் தண்ணி இல்லை, அதனால கொடுத்தோங்கிறீங்க. தண்ணி இல்லைங்கிறதான் காரணமா? சரி, தார் பாலைவனம், இந்த ராஜஸ்தானில் இருக்க பாலைவனத்தெல்லாம் கேட்டால் தண்ணி இல்லைன்னு கொடுத்துருவீங்களா? இது என்ன ஒரு காரணம் பாருங்க.